கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து கிருபையாக காத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஜீவனோடு வந்து அமர்ந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்து கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அப்போ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம பார்த்துட்டாலே நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க? யாரை குறிச்சுங்க? புரியல, சத்தமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வத்துக்கும் எஜமானராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய படைப்பின் சாராம்சங்கள், தேவனுடைய படைப்பின் பிரம்மாண்டங்கள், அதில் அது எவ்வளவோ திரளாக இருக்குது, அது எண்ணிக்கைக்கு அடங்காது. தேவனுடைய படைப்பின் பிரம்மாண்டங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காது. அதில் இன்னைக்கு ஒரு சின்ன சாம்பிள், ஒரு உபரி, ஒரு 2 விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தியானிக்கலாம். ஸோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்ற தலைப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே உட்காந்துட்டு நம்ம கேலக்ஸி, அப்புறம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உள் பாகங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எப்படி பார்ப்போங்க? ஸ்கேனில் பார்ப்போம். அதே மாதிரி கேலக்ஸியெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிரகாசமுள்ள மணக்கண், அதன் மூலமாக நாம் வந்து பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய வல்ல செயல்களை நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஃப்ரீயாக கேலக்ஸியெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஸோ கர்த்தர் தேவன் ஞானத்தை தர்றார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஸோ தேவனுடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவருடைய குமாரனுடைய வாயிலிருந்தும் அறிவும் புத்தியும் வரும். ஸோ அவர் தான் ஒருவராய் ஞானமுள்ளவர். ஸோ அவர் தான் ஞானத்தினுடைய ஆதியை அவர் தான் சொல்லி நாம் வந்து பார்க்கணும். ஸோ தேவனுடைய ஞானத்தை குறித்து நம்ம வந்து படிக்கும் பொழுது அவருடைய 4 குணலட்சணங்களில் பிரதானமாக நம்ம வந்து தேவனுடைய ஞானத்தை குறித்து நாம் வந்து பார்க்குறோம். காட்ஸ் நாலேஜ். ஸோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானருடைய ஞானத்தை குறித்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பார்க்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ நம்ம சிருஷ்டிப்பை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஸோ நம்முடைய பைபிளில் இந்த வசனம் வந்து பார்க்கும் பொழுது ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது பைபிளில் முதல் வசனம். கரெக்டுங்களா? இந்த முதல் வசனத்தில் தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம் அதில் இருக்கு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதே வசனம் ஆங்கிலத்தில் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியில தேவன் என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும். ஆங்கிலத்தில் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ். எப்படி இருக்குங்க? வானத்தையும் அப்படின்னு தமிழில் படித்தோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குங்க? வானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு நம்முடைய பைபிளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வானங்கள் அப்படின்னு சொல்லி வானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே பல்வேறு மொழிபெயர்ப்புகளை வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், கேஜேவி, அந்த கேஜேவி தான் இப்போ நாம் வச்சிருக்கிறது. ஸோ அதில் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
இஎஸ்வியில் வந்து பார்க்கும்போது ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். என்ஏஎஸ்பியில் வந்து அதுலேயும் ஹெவன்ஸ்னு தான் இருக்கும். என்ஏஎஸ்லையும் வந்து ஹெவன்ஸ்னு தான் இருக்கும். என்ஐவி அதுலேயும் ஹெவன்ஸ் தான். இன்னும் நிறைய மொழிபெயர்ப்புகள் நம்ம அவ்வளவும் போடல, ஒரு சாம்பிள் தான். அப்போது பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரில் ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்துருக்கு. அப்போது வானங்கள் அப்படின்னா அது ஒருமையில் இருக்குங்களா பன்மையில் இருக்கா? சிங்குலரா ப்ளூரல்? பன்மை. அப்போ வானங்கள் அப்படிங்கிறத அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. அப்போ பாருங்க பார்க்கலாம், வானங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் இருக்குது. அப்போ வானங்களை தேவன் ஏன் சிருஷ்டிக்கணும்? வானங்களை தேவன் ஏன் சிருஷ்டி? நம்மளுக்கு தெரிஞ்சது வானம் மேலே இருக்குது, ஒரே வானம், அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வானங்கள் இருக்குங்களா? அதுதான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வசனங்களில் வந்து படிக்க போகிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம வந்து பார்க்கும் பொழுது இப்போ வானம் இருக்குது, ஒரு ஹைட்டுக்கு போகிறோம், அந்த ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் சுவாசிக்க முடியாது. அதே போல் ஃப்ளைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 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 நீள்வட்ட பாதையில் அங்கே வந்து சுற்றும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வானங்களை தேவன் ஏன் சிருஷ்டித்தார்? ஸோ ஆகாய விரிவில் ஏதாவது தேவன் கண்டிப்பாக உண்டு பண்ணியிருக்கணும், சிருஷ்டித்திருக்கணும். ஸோ அந்த ஆகாய விரிவில் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம எதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம்? இப்போ பொதுவாக ஹிஸ்ட்ரியில் போய் வானம் ஹெவன்ஸ்னு அடித்தா நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இது உலகத்தில் இருக்கவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இதுக்கு உண்டான ரெக்கார்டு இருக்குதா அப்படிங்கிறத தேடி ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து வேத மாணவர்களாக இருக்கிறோம். அப்போ பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, வேதத்திற்கு விளக்கம் நம்ம எங்கே போய் எடுக்க முடியுங்க? வேதத்துக்கு டிக்ஷனரி வேதம் தான். வேறு வெளியிருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. பொது உலகத்திலிருந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்தெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஒரு சில தகவல்களுக்கு எடுக்கலாம். ஆனால் வேதத்திற்கு விளக்கம் வந்து வேதத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா தேட முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம அப்போ வானங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா வானங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேத வசனம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாங்களா? சரி, வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள், தாவீது என்ன சொல்றாருங்க? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. த ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆகாய விரிவு அவருடைய கரங்களினுடைய கிரியை அறிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். 2ஆம் வசனம் வாசிங்க. கவனமாக வாசிக்கலாங்க. இந்த பகுதியில் கவனிக்கலாம். வாசி. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஸோ வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களினுடைய கிரியை அறிவிக்குது. பகலுக்கு பகல் என்ன பண்ணுது அப்படின்னா வார்த்தைகளை பொழியுது, இரவுக்கு இரவு அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவை தெரிவிக்குது. அப்போ இரவுல வானத்தை பார்த்தா அதுல என்ன இருக்குங்க? அறிவு இருக்கு. பார்க்கணும், அறிவு கண்களோட நம்ம என்ன பண்ணுங்க பார்க்கணும். 3ஆம் வசனம் வாசிங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஸோ அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இன்னொரு வசனம், அருமையான ஒரு வசனம், சங்கீதம் 19:4 கூட வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். 3ஆம் வசனம் படிச்சோம். அவைகளுக்கு பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. அப்படின்னா சத்தம் கேட்காது, அது பேசாது, அப்புறம் வார்த்தை இல்லை, சத்தம் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்களா? அடுத்த வசனம் பாருங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம், ஆனாலும் அவைகளின் சத்தம் அது ஒரு மெல்லிய இசை. ஸோ ஆகிலும் அவைகளின் சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுது. ஸோ சத்தம் பூமி எங்கும், அதனுடைய வசனங்கள் வந்து பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் போகுது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை தேவன் ஸ்தாபிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனம்.
அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. பாருங்க, அந்த அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிச்சிட்டார். சூரியனுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஒரு 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 கூடாரம். அந்த சூரியன் எப்படி இருக்காமா, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து. ஒரு மணவரையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வராருன்னு எப்படி பார்ப்பாங்க? மாப்பிள்ளை வராரு பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 6ஆம் வசனம் வாசிங்க. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஸோ அது வானங்களினுடைய ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அது மறுமுனை வரைக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி ஓடுது. அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த லைட், அதுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்க்கும். ஸோ இதுதான் 19ஆம் சங்கீதம் 1 - 6 வரைக்கும் தேவனுடைய படைப்பினுடைய சாராம்சத்தில் ஒரு சிறு பகுதி தான், முழுமையா இல்லை, ஒரு சிறு பகுதி தான். இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இரவு நேரத்தில் அந்த ஒரு ஆகாயத்தை உற்று நோக்கி பார்க்குறாரு தாவீது. அந்த உற்று நோக்கி பார்த்து தன்னுடைய கற்பனையில் பாடினது போல இந்த ஒரு பாடல் வந்து அது வந்து அடங்கி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். பொதுவாகவே இரவு நேரங்களில் வானங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? இப்போ பொதுவாக கடற்கரையிலெல்லாம் போயிட்டு அப்படியே வானத்தை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் மாடியில் நின்று பார்த்தா கூட வானங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸு, நிலா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது தாவீது அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவு நேரத்தில் அந்த ஒரு ஆகாயத்தை உற்று பார்க்குறாரு. உற்று பார்த்துட்டு இந்த 19ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. அப்படியே பார்த்துட்டு தேவனுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டங்கள் பார்க்கும்போது அவரால் புரிந்து கொள்ள முடியல. அதை அப்படியே எழுதுறார் பாடல். சரிங்களா? அப்போ இங்கே வானங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து சொல்றார். அப்போ தேவன் ஒரு வானத்தை அல்ல, வானங்களை உண்டாக்கியிருக்கிறார். தேவன் ஒரு வானத்தை அல்ல, அவர் வந்து வானங்களை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உண்டாக்கியிருக்கிறாரு. ஸோ வானங்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அதனுடைய சத்தங்கள் கேட்கப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஆகாய விரிவில் அந்த ஒரு வெற்றிடத்தில் ஒளி வந்து என்ன பண்ண முடியாது, ஒளி அலைகள் வந்து பயணிக்க முடியாது. கவனிச்சுக்கலாம், இது கொஞ்சம் சயின்ஸாகவும் இருக்கும். ஸோ அங்கே இரவு நேரத்தில் ஆகாயத்தை உற்று நோக்கினவராக அங்கே வந்து தாவீது இருக்கிறாரு. ஸோ தேவன் ஒரு வானத்தை எல்லாம் வானங்கள் உண்டாகியிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கறதும் இல்லை. ஆகாய விரிவில் அந்த வெற்றிடத்தில் ஒளி அலைகள் பயணிக்க முடியாது. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹிஸ்ட்ரியிலிருந்து சகோதரர் கொடுக்குறாங்க. கிபி 16ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் ஃபாயில் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாருன்னா வெற்றிடத்தில் ஒளி அலைகள் வந்து பயணிப்பதில்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறார். அவைகள் வந்து திரவ மற்றும் வாயு ஊடகத்தின் வழியாக மட்டும்தான் அது பரவ முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சு அவர் வந்து சொல்கிறார். ஸோ இவர் தான் வந்து ராபர்ட் ஃபாயில். அடுத்த ஸ்லைடில் ஸோ BC 16 அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா அவர் வந்து இந்த ஒரு விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ அவங்களுடைய சத்தம் கேட்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்படி தான் வசனம் சொல்லுது, அவங்களுடைய சத்தம் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கூட வாசி. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஸோ இங்கே கவனிக்கிற பாருங்க, இங்கே சத்தம் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தம் அப்படிங்கிறத கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியும். கேட்க முடியுங்களா? வசனம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கு. ஸோ சத்தம் வந்து கேட்க முடியும். இப்போ கூட நம்ம ஒரு சத்தம் வந்து என்ன பண்ண போறோம்னா அதை வந்து கேட்க போறோம். சத்தம் கேட்குதுங்களா?
இது நாசா அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா சவுண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சரி, சத்தம் நம்மளுக்கு கேட்கல. மறுபடியும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சவுண்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சத்தம் கூட இருக்குது அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எதன் மூலமாக அது வந்து கண்டுபிடிக்க முடியும், எதன் மூலமாக வந்து அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா டெலஸ்கோப், தொலைநோக்கி. ஸோ இந்த ஒரு கருவியை கொண்டு தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய சத்தங்களை கேட்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா உறுதி பண்ணுறோம். ஸோ தொலைநோக்கி. ஸோ இந்த ஒரு கருவியை முதல்ல 16ஆம் நூற்றாண்டில் ஹான்ஸ் லிபர்சே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறார். ஹிஸ்ட்ரி ஆஃப் டெலஸ்கோப். ஸோ நிறைய ஹிஸ்ட்ரி பேர் வரும், சயின்டிஸ்டுடைய பேரெல்லாம் வரும். ஸோ இந்த ஒரு கருவியை முதல்ல 16ஆம் நூற்றாண்டில் ஹான்ஸ் லிபர்சே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உருவாக்குறாரு. அவர் கூட சேர்ந்து ஜக்காரியாஸ் ஜான்சன் அப்படிங்கிறவரும் கூட சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர், இப்போ இவர் பேர் நல்லாவே நம்மளுக்கெல்லாம் தெரியும் பாருங்க, கலிலியோ. அவர் கூட என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா அவரும் கூட சேர்ந்துருக்கு. இவர் படிச்சிருக்கீங்களா? கலிலி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிருக்கோம். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு ரேடியோ டெலஸ்கோப் வந்து கார்ல் கத்தே ஜான்ஸ்வி அப்படிங்கிற ஒருத்தர்னால தான் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது முழுவதும் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்திருக்குது. எப்படின்னா அதாவது கத்தே ஜான்ஸ்கி அப்படிங்கிறவர், இவர் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. இவர் தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா 1933ஆம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் தனுசு அப்படிங்கிற ஒரு விண்மீன் மண்டலத்தில் பால்வீதியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரேடியோ அலைகள் பற்றிய தன்னுடைய கண்டுபிடிப்பு முதல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது எதன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காருன்னா இந்த ஒரு ஸ்கோப் மூலம் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரேடியோ தொலைநோக்கி கருவியை இவர் தான் வந்து 1932ஆம் வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா வடிவமைச்சிருக்காரு. அதிலிருந்து தான் இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அட்வான்ஸாக அந்த ரேடியோ டெலஸ்கோப் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா அது மருவி வந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ரேடியோ தொலைநோக்கி ரேடியோ டெலஸ்கோப் வந்து பல கண்டுபிடிப்புகளுக்கு ஆதாரமாக அதுதான் இருந்திருக்குது. ஏன்னா அதிர்வெண்கள், அதிர்வலைகள் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பல கண்டுபிடிப்புகளினுடைய வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இந்த வானொலி அதிர்வெண் வானியல் அப்படிங்கிறதுனுடைய வரலாற்று குறித்து ஹிஸ்ட்ரியில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வானொலி அதிர்வெண் வானியல் அப்படிங்கிறது வானியல் அறிவியலின் சமீபத்தில் உண்டான ஒரு ஒரு சப் டிவிஷன் தான் அது. ஸோ ரேடியோ அலைகளை பயன்படுத்தி விண்வெளி கோள்களை படிக்கக்கூடிய அந்த ஒரு வானியலினுடைய ஒரு துணைப்பிரிவு தான் அந்த ஒரு வானொலி அதிர்வெண் சம்பந்தமானது. ஸோ இது வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் முக்கியமாக இருக்குது. ஸோ வானொலி அதிர்வெண் தொலைநோக்கிகள் துணை கொண்டு தான் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் உதாரணமாக தொலைபேசி. இன்றைக்கி நம்ம செல்ஃபோனுக்கு பார்த்தீங்களா, பழைய காலத்தில் ஃபோன் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபோன் இன்னைக்கு அதே மாதிரி இருக்கான அப்டேட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் எதுதான் ஒரு மூல காரணமாக இருக்குன்னா இந்த ஒரு ரேடியோ டெலஸ்கோப் தான் வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் இவர் சொல்லும் பொழுது நெக்ஸ்ட் வாங்க, நான் இன்னும் பல தரவுகளை சேகரிச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் இன்னும் பல டேட்டாஸ் வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த விஷயம் வந்து அது எதுவாக இருந்துட்டாலும் சரி வேற்று கிரகத்திலிருந்து வருவதோடு மாத்திரம் அல்ல, சூரிய மண்டலத்திலிருந்து வெளியே இருந்து வருவதையும் இருப்பதை அந்த தரவுகள் வந்து சுட்டி காட்டுது. வெளியிருந்து வந்துட்டாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் வேற்று கிரகத்திலிருந்து வர்றது மாத்திரம் இல்லாமல் சூரிய மண்டலத்துக்கு வெளியே இருந்து வர்றது அந்த தரவுகள் வந்து டேட்டாஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. விண்வெளியில் நிலையான ஒரு திசையிலிருந்து வருது. அதிலும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் கவனிக்கணும் பாருங்க. ஒரு சூரிய குடும்பம் விண்வெளியில் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அந்த திசையில் அது வந்து காணப்படுது. அது ஸ்கெலட்டன் கூற்றுப்படி அந்த திசையில்
அந்த காஸ்மிக் டஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மேகங்கள் வந்து காணப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்றாரு. இது ரொம்ப சயின்ஸ் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிச்சார் நம்ம வந்து படிக்கிறோம். அதே போல் அதனுடைய சத்தங்களை வந்து கேட்கவும் இல்லைன்னு சொல்லி படித்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்படியே அதனுடைய சத்தங்கள் என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம். நேஷனல் ரேடியோ அஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்சைட்ல இருந்து இந்த விஷயங்கள் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதனால தான் வான மண்டலங்களில் சத்தமே இல்லாத ஒளிபரவக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு ஊடகத்திலிருந்து சத்தம் உண்டாயிருக்குது அப்படிங்கிறது நிரூபணமான ஒன்று. அதை கேட்டு தான் அந்த அந்த ஒரு கார்ல் ஜான்சி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரமிச்சு திகைப்படைஞ்சிட்டார். எப்படி இப்படி ஒரு சத்தம் வருது அப்படி. ஸோ இதெல்லாம் எதன் மூலமாக உணர முடியுதுன்னா அந்த ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக உணர முடியுது. ஸோ வானங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துவங்களுமே அப்போ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றார். மேலும் இன்னும் பிரம்மாண்டங்கள் வானங்கள் குறித்து பார்க்குறோம். அதில் இன்னும் பிரம்மாண்டமான விஷயங்கள் குறித்து சொல்லும் பொழுது இந்த ஆகாய மண்டலம் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆகாய மண்டலம் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டம். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. நம்முடைய பால்வெளியானது, அதாவது மில்கி வே கேலக்சி, இது பெரும் திரளான விண்மீன் கூட்டமும், ஒரு விண்மீன் கூட்டம் மட்டும் இல்லைங்க, பெரும் திரளான விண்மீன் கூட்டம். நம்முடைய பால்வெளி, அந்த ஒரு பால்வெளியானது பெரும் திரளான விண்மீன் கூட்டமும் உடுக்கண் எச்சங்களும், அதாவது ஸ்பேஸ் ரெசிடியூ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதே போல உடுக்கண் வளிம தூசும் கேஸ் ரெசிடியூ, அது மட்டும் இல்லாம கரும் பொருண்மம் டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு வான் பொருள் தொகுதி தான் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. ஆனா இவ்வளவு விஷயங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் வானங்களை வச்சிருக்கிறேன். இப்போ வானத்தை பார்க்கும்போது தேவனை தான் நினைக்கணும். ஏன்னா அதில் அறிவு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தான் என்ன இல்லைங்க, அறிவு இல்லை. ஸோ நம்ம வானத்தை பார்க்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறோம் பாருங்க. ஒரு பால்வெளியில், அடுத்த சைடில் ஒரு பால்வெளியில், அதாவது ஒரு மில்கி வே கேலக்சியில் 1 பில்லியன் குறும் பால்வெளி முதல் 100 ட்ரில்லியன் பெரும் பால்வெளி வரையிலான விண்மீன்கள் இருக்குமா. ஒரு பால்வெளியில் 1 பில்லியன் குறும் பால்வெளி முதல் 100 ட்ரில்லியன், நம்மளுக்கு லேக் வரைக்கும் தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பாருங்க, 1 பில்லியன், அதுக்கப்புறம் ஒரு 100 ட்ரில்லியன். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பால்வெளியும் அதன் பொருண்மை மையத்தில், அதாவது டார்க் மேட்டரில் அது வட்டணையில் சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு கணக்கு அடுத்த சைடில் 100க்கு 2 சைபர், 1000க்கு என்னாச்சுங்க 3, அடுத்தது மில்லியன் அப்படிங்கிறது அங்கே 6 0, பில்லியன் அப்படிங்கிறது 9 0, ட்ரில்லியன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ட்ரில்லியன் அப்படிங்கிறது 12 0 சேர்த்தணும். அந்த மாதிரி 100 ட்ரில்லியன் படிச்சோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பால்வெளியில் 1 பில்லியன் குறும் பால்வெளி முதல் 100 ட்ரில்லியன் பெரும் பால்வெளி. அப்போ 1 ட்ரில்லியனுக்கே வந்து பார்த்தோம்னா 12 0 வருது. அப்போ 100க்கு அதுக்கப்புறம் குவாட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு 15 0ங்களாம். அப்போ ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது 12 0. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்புகள் தேவன் படைச்சிருக்கிறார். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பொருண்மை மையத்தில் அதனுடைய வட்டணையில் அச்சில் அது என்ன பண்ணுதுன்னா அது சுற்றி வருதுன்னு சொல்கிறார். ஸோ பொருண்மை மையத்தில் வட்டணை அப்படிங்கிறது இன் ஆர்பிட் அரவுண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ கிரகங்கள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் நகர்வதை சூரியன் தான் அந்த கிரகங்களினுடைய பொருண்மை, அதாவது சென்டர் மையமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இந்த பொருண்மை அப்படிங்கிறது சூரியன் தான் சென்டர், அதை சுற்றி எல்லாம் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். சரிங்களா. ஸோ இது வந்து கண்ணுக்கு புலப்படும் வடிவத்தில் நீள்வட்ட வகையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எலிப்டிக்கல் கேலக்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுருளி வகை அப்படின்னா ஸ்பைரல் கேலக்சி, அப்புறம் ஒழுங்கற்ற வகை இர்ரெகுலர் கேலக்சி அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்முடைய பால்வெளி, இப்போ நம்ம இருக்கும் இல்லைங்களா மில்கி வே, ஸோ நம்முடைய பால்வெளி அதில் வந்து சகித்தாரியு ஏ அப்படிங்கிற ஒரு கருந்துளையின் பொருண்மை
சூரியனை போல 4 மில்லியன் மடங்கு பொறுமை. என்னன்னா சகித்தாரியு ஏ. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கும். பொண்ணு இல்லை, இப்போ சூரியன் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமி ரொம்ப பெருசா இருக்குங்களா சிறுசா இருக்குங்களா? சிறுசு, சரிங்களா? அதே தேவனுடைய படைப்பில் அப்படியே உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த சூரியன்லேருந்து பார்க்கும்போது பூமி ஒன்றுமே இல்லை, அந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம ஒன்றுமே இல்லை. பூமியே தெரியாது, ரொம்ப சிறுசாக தெரியும். அதை விட நம்ம ஒன்றுமே தெரிய மாட்டோம். அதே அந்த கேலக்சிக்கு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம்னா, உள்ளே போயிட்டே இருந்தால் சூரியன் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுசாக இருக்கலாம். அடுத்த கிரகங்கள் போகும்போது, அடுத்த சூரியன்கிட்ட போகும்போது சூரியன் ரொம்பவுமே இல்லாமல் போயிடும். அப்படின்னா சூரியன் எவ்வளோ பெருசு, பூமி எவ்வளோ பெருசு, சூரியன் அதை விட பெருசு. அப்போ இன்னும் கொஞ்சம் பூமியினுடைய அந்த வானத்தினுடைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போகிற போது அந்த சூரியனே ரொம்ப சிறுசாக இருக்கும். ரொம்ப உள்ளே போகிற போது சூரியனே தெரியாமல் போயிருமா. ஸோ இப்படியெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா படைச்சிருக்காரு. அதைத்தான் சொல்கிறாங்க, அந்த சகித்தறியு ஏ அப்படிங்கிற அந்த ஒரு கருந்துளையினுடைய பொருண்மை சூரியனை போல 4 மில்லியன் மடங்கு பொருண்மையை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ விக்கிபீடியாவில் 2016 படி ZN-11 அப்படிங்கிற அந்த ஒரு பால்வெளி தான் பழைய பால்வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த எலிப்டிக்கல் கேலக்ஸி, ஸ்பைரல் கேலக்ஸி, நெக்ஸ்ட் ஸ்லைடு ஸ்பைரல் கேலக்ஸி, அடுத்தது வந்து இர்ரெகுலர் கேலக்ஸி, அடுத்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவங்களாக இருக்குது. அடுத்து ஸோ இது மில்கி வே. நெக்ஸ்ட் இதாங்க அந்த நம்ம பால்வெளி அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த GN-11 அப்படிங்கிற பால்வெளி தான் பழைய பால்வெளி அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து விக்கிபீடியாவில் நம்ம வந்து பார்க்குறோம், இந்த GN-11 அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு தேவனுடைய படைப்பினுடைய விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது ஸோ கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இருக்குது. தேவனுடைய படைப்பில் கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இருக்குது. மில்லியன் விண்மீன் மண்டலங்கள் சேர்ந்தது ஒரு கொத்து, ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மில்லியன் விண்மீன் மண்டலங்கள் சேர்ந்தது ஒரு கொத்து, கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் மில்லியன் கொத்துக்கள் இருக்குங்களா, நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இருக்குது, மில்லியன் விண்மீன் மண்டலங்கள் சேர்ந்தது, மில்லியன் விண்மீன் மண்டலங்கள் சேர்ந்தது ஒரு கொத்து, ஒரு கிளஸ்டர், சரிங்களா? அதே போல மில்லியன் கொத்துக்கள் இருக்குங்களா, மில்லியன் கொத்துக்கள் இருக்கா. அப்போ வானம் எவ்வளோ பெருசு பாருங்க. மில்லியன் கொத்துக்கள் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? ஒரு கொத்து சேர்ந்தது, ஒரு மில்லியன் சேர்ந்தது ஒரு கொத்து. இப்போ மில்லியன் கொத்துன்னா அப்பா அது யோசிக்கவே முடியலன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய படைப்பினுடைய பிரம்மாண்டங்களை வந்து என்ன பண்ணுறாருன்னு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க, நெக்ஸ்ட் வாங்க, அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடு வாங்க. பாருங்க, தேவன் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை வந்து அங்கே வந்து வானத்தில் வச்சிருக்கிறார். ஸோ இது ஒவ்வொன்றுமே அதினதின் காலங்களில், அதினதின் அச்சில் அது சரியாக என்ன பண்ணுதுன்னா சுற்றுது. கிளிக் பண்ணு, அங்கே பாருங்கள், கரெக்டாக அது என்ன பண்ணுதுன்னா தேவன் வடிவமைச்சிருக்கிறார். அது கரெக்டாக அதினதின் காலங்களில், அதினதின் திசையில், அதினதின் வேலைகளில் ஈடுபட வைக்கிறார். ஸோ இதெல்லாமே அங்கே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அதே போல் நெக்ஸ்ட் இந்த எலன் மாஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, வெளிப்படுத்தல் 4:11 கூட வாசி. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாகி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கார். இப்போ நம்ம ஒன்று கொஞ்சம் தான் பார்த்தோம். இது பார்க்கும்போதே எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு தாங்க? தேவனுக்கு தான் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நீர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஸோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். ஸோ உம்முடைய சித்தத்தினால தான் அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இதை குறித்து இன்னும் இந்த ஒரு வான மண்டல ஆராய்ச்சிகளை குறித்து
அங்கே எலன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் சொல்லும் பொழுது, இன்னைக்கு விண்வெளி ஆராய்வில் இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்கிறார். ஸோ எலன் மாஸ்க் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாயத்தை அதாவது ஆராய்ச்சி செஞ்சு அதில் பயணிக்கிறது, அதனுடைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மேலே போக போக, மேலே செல்ல செல்ல ஆகாயம் விரிவடைந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். போயிட்டு வந்தவர் சொன்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்குறோம். ஸோ மேலே போக போக அது ஆகாயம் விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இது குறித்து மேலும் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கூட வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். ஸோ அந்த சூரியனுக்கு ஒரு கூடாரம் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் இன் தம் ஹெத் ஹி செட் எ டேபர்நாக்கிள் ஃபார் த சன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு கூடாரத்தை அங்கே வந்து ஸ்தாபிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பூமி சூரியனை சுற்றி வருது, கரெக்டுங்களா? பூமி சூரியனை சுற்றி வருது, இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது சூரியன் தன் பாதையில் ஓடிட்டு இருக்குதான். வசனத்தில் சூரியன் தன் பாதையில் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆகிலும் அவைகளின் சத்தம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய கூடாரத்தை வந்து ஸ்தாபிச்சிட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சூரியன் தன்னுடைய பாதையில் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆகாய மண்டலத்தில் பாருங்கள், ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்திலையும் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்திலையும் ஆயிரக்கணக்கான அந்த ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு விண்மீன் மண்டலமும் தனக்கான பாதையில் தானே சுற்றிட்டு வருது. அதுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ கரெக்டாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தேவன் சொல்லிட்டார், இப்படித்தான் நீ சுற்றணும் அப்படின்னு சொல்லி. வானத்தை பார்த்தோம்னா அதில் அறிவு வருதுன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். வானத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ, எதுக்காக சிருஷ்டித்தாரோ அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. பூமியில் மட்டும்தான் மனுஷன் என்ன பண்ணுறாங்க? எதுக்காக சிருஷ்டிச்சார் மனுஷனை? எதுக்காக சிருஷ்டிச்சாருங்க? தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி, என்னை நீ வணங்கணும், என்னை நீ தொழுது கொள்ளணும், எனக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சார். ஸோ பூமி தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா தேவனுடைய சித்தம் செய்வதில் ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் வானங்கள் தேவன் எந்த ஒரு காரியத்திற்காக வந்து வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படைச்சிருக்காரோ அது சரியாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா செய்யுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு விண்மீன் மண்டலமும் தனக்கான பாதையில் அது தானே சுற்றி வருது. ஒரு விண்மீன் மண்டலமே சுற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு விண்மீன் மண்டலமே சுற்றுதுன்னா சூரியனும் என்ன பண்ணுதுங்க? சூரியனும் சுற்றுது, சூரியனும் சுற்றுது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஸோ இந்த ஒரு சூரியன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு பெரிய வாயுக்கோளம். சூரியன் அப்படிங்கிறது பெரிய வாயுக்கோளம். இன்னைக்கு நம்ம நிறைய வாயுக்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டறிஞ்சிருக்கிறோம், நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கண்டறிஞ்சு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாயுக்களுமே இந்த சூரியனில் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்குறோம், 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன் சூரியனை சுற்றி இருந்த தூசு மற்றும் வாயு துகள்கள் இறுகி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பாறை குழம்பா உருவானது இந்த பூமி. இந்த பூமி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா 4.6 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னால சூரியனை சுற்றி இருந்த தூசு மற்றும் வாயு துகள்கள் இறுகி ஒரு பாறை குழம்பா உருவாயிருக்கு. ஸோ அதுதான் இந்த பூமி. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் வந்து அறிவியலில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த மகா பெரிய படைப்புகளுக்கு மத்தியில், இந்த மகா பெரிய படைப்புகளுக்கு மத்தியில் நம்ம யார்? மகா பெரிய படைப்பு தேவன் படைச்சிருக்கிறார். இந்த படைப்புகளுக்கு மத்தியில் பாருங்க, இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். வாசி. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஸோ மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை தேவன் என்ன பண்றாருன்னா அது நச்சில சரியா நடத்திட்டு இருக்கிறார். ஒரு 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 இன்ச்சு
1 இன்ச்சு அப்படி முன்னால் கொண்டு போயிட்டாருன்னா நம்ம பஸ்மம் ஆயிடுவோம். பூமியை கொஞ்சம் 1 இன்ச்சு முன்னால் கொண்டு போயிட்டா பஸ்மம் ஆயிடுவோம். பின்னால் வந்துட்டா என்ன ஆயிடுவோங்க? பனிக்கட்டி ஆயிடுவோம். ஸோ தேவன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கு பூமி, இப்போ நிற்குது, ஒரு பிரேக் போட்டு நம்ம என்ன ஆகுங்க? எப்படி உட்காந்துருப்போமா? என்ன பண்ணுவாங்க? அடுத்து தூக்கி வீசிடுவோம். ஸோ கரெக்டாக பேலன்ஸாக சுற்றுது பார்த்தீங்களா? தேவன் சுத்த வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தேவன் சரியாக செய்துட்டு வர்றார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். நம்மளுக்கு ஒரு பேருமே புரிய மாட்டேங்குது. மிருக சீரிசம், அருமீன் நட்சத்திரம், சுகிர்த சம்பத்து, இதெல்லாம் நம்ம யோபுல படிச்சிருப்போம். படிச்சுங்களா? யோபுல அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை உன்னால் அவிழ்க்க கூடுமா, மிருக சீரிசத்தின் கட்டுகளை நீ அவிழ்ப்பாயோ. ஸோ இதெல்லாம் நாம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பெயர். ஸோ தேவன் எவ்வளோ அழகாக பேர் சொல்லி அது கரெக்டாக நடத்துகிறார். இன்றைக்கி எப்படி நம்ம கூப்பிடும் இல்லைங்களா? தம்பி இங்கே வா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே வருவாங்க. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா சரியாக பேர் சொல்லி அவர் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு மத்தியில் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் எம்மாத்திரம், நாமெல்லாம் எம்மாத்திரம். நம்ம ஒன்றுமே இல்லை. சூரியனிலிருந்து பார்க்கும்பொழுது பூமியே சிறுசாக தெரியும். அந்த பூமிக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். உளுண்டா ஒரு புள்ளியாக பூமி தெரியுது அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒன்றுமே இல்லை. தூசு, அதான் தராசில் படிந்திருக்கக்கூடிய தூசுன்னு சொல்லி ஏசைகளை படிக்கும். தூசு இப்படி உதறனா என்ன ஆகுங்க? போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம. ஆனால் பாருங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளையும் படைச்சு நம்மளையும் தேவன் நினைச்சு படைச்சிருக்கிறார். என்னுடைய பிரம்மாண்டமான படைப்புகளையும் நீ பாரு, நான் உன்னையும் நான் படைச்சிருக்கிறேன். உன்னை நான் எதற்காக படைச்சிருக்கிறேன்? ஸோ இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் கிட்ட போய் நீ உன்னுடைய இருதயத்தை தான் சொல்லி கேலக்ஸி கிட்ட கேட்க முடியுமா? கேலக்ஸி கிட்ட போய் உன்னுடைய இருதயத்தை தாப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த கேலக்சிக்கு சதை இருக்குதா? அந்த கேலக்சிக்கு உயிர் இருக்குதா? அந்த கேலக்சிக்கு எலும்பு இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனால் மனுஷனை படைக்கிறார். இதுதாங்க சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தெய்வீக திட்டம். ஸோ அந்த ஒரு மனுஷன் என்ன மாதிரியே இருக்கணும், எனக்காக இருக்கணும், என்னை தொழுது கொள்ளணும். ஸோ அது தேவனுடைய ஒரு படைப்பினுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய தேவன் அவர் மனுஷன் மேலே கொண்ட அன்பால மனுஷனை படைச்சிட்டாரு. அதே போல மனுஷன் மேலே கொண்ட அன்பால அவன் பாவத்தில் விழுந்துருவான். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அந்த அன்பால என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்துருக்கிறார். இதை புரிந்து கொள்ள முடியுதுங்களா? நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக படைச்சவர் மனுஷனையும் படைச்சாரு. அந்த மனுஷன் பாவத்தில் விழுகிறான், கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிடுறான். அது நிமித்தம் அவனுக்கு மரணம் வருது. ஸோ இந்த மரணத்திலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும், தெய்வ பக்தியுள்ள சந்ததி ஒட்டுமொத்த மனுக்குலம் வரணும் அப்படின்னா என்னுடைய குமாரன் என்ன பண்ணணும்? ஜீவ பலியாக மீட்கும் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு தேவன் சித்தம் வச்சிருக்கார். அவர் திட்டம் பண்ணியிருக்கார். ஸோ அன்பு தான் அனைத்திற்குமே பிரதானமாக இருக்குது. ஸோ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஸோ அன்பு தான் அனைத்திற்கும் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, தேவனுடைய படைப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அன்பு தான். இவ்வளவும் படைச்சிட்டு அவருடைய குமாரனும் கூட இருக்கிறார். சர்வத்தையும் படைக்கும் பொழுது கூட ஒரு உடன் படைப்பாளராக அவர் இருந்து படைக்கிறார். இவ்வளவும் படைச்சது யாருக்காக அப்படின்னா மனுஷனுக்காக. ஸோ எவ்வளோ ஒரு அன்பு மிகுந்த தேவனாக இருக்கிறார் பாருங்க. ஸோ இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அந்த எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் அங்கே தாவீது ராஜா கண்டுபிடிச்சிட்டார். பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே தாவீது ராஜா அந்த 19ஆம் சங்கீதத்தில் பாடி வச்சிருக்கிறார். ஸோ நம்ம எப்படி இதை புரிஞ்சு கொள்ளலாம்? ஸோ தாவீது ராஜா அங்கே ரேடியோ, தொலைபேசி, விண்மீன் கூட்டங்களை இதை பற்றியெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரானா இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது. வானத்தை பார்க்குறாரு, தேவனுடைய படைப்பை பார்க்குறார், எழுதுறார். ஸோ இங்கே நம்ம ஒரு கன்ஃபார்மாக எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. ஸோ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அது எழுதப்பட்டிருக்குது, அருள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய மனுஷன்
அதில் தேறினவனாக இருக்கணும். தீமோத்தேயுல படிக்கிறோம். தேவனுடைய மனுஷன் அதில் தேறினவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் மூலமாக எழுதியிருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படித்தான் அந்த ஒரு வானங்களும் பூமியும் உண்டான அந்த ஒரு வரலாறாக இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு முதல் வசனமே பாருங்க, அந்த ஒரு ஒற்றை லைன் தான். ஸோ அந்த லைனே இவ்வளவு உட்கருத்துக்களை கொண்டிருக்குது அப்படின்னா, முதல் அதிகாரம் முதல் வசனம் எடுத்துங்களா, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானங்கள் அப்படிங்கிறத எடுத்தோம். அந்த வானங்கள் எடுத்ததுலேயே இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு வெறும் சாம்பிள் ஒன்று, சும்மா அந்த பெயர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தோம். அதனுடைய செயல்பாடுகளெல்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கல. பெயர்கள் அந்த விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தோம். அந்த ஒரு வார்த்தையே இவ்வளோ சத்தியங்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அந்த சத்தியங்கள் இருக்குது அந்த ஒரு வசனத்துக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு. அப்போது ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமும் எவ்வளோ பிரம்மாண்டம் நிறைந்ததாக இருக்குது. அந்த ஒரு வசனத்திலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரு பரிசுத்த வேதாகமும் எவ்வளோ பிரம்மாண்டம் நிறைந்த ஒரு வேதாகமாக இருக்குது அன்புக்குரிய சொல்ல. இதுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய விஷயங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ பாருங்க, மனுஷனை நினைக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவுமே இல்லை. ஆனால் பாருங்க, தேவன் நம்மளையும் நினச்சி அவருடைய குமாரனை ஈடுபலியாக கொடுத்து அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம எந்த விதத்தில் இதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோம். ஸோ நாம் நார்மலாக வந்துட்டு நார்மலாக நம்ம போயிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய அழைப்பின் மேன்மையை நாம் என்ன பண்ணுறோம்னா அசட்டை செய்வதாகத்தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டங்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு ஒரு வேலை தாங்க. நம்ம காலையில் எந்திரிக்கணும், நம்ம ரெடி ஆகணும், நம்ம ஃபேமிலி பார்க்கணும், நம்ம வேலைக்கு போகணும். இது ஒரு வேலை தான் நம்மளுக்கு. வேறு ஏதாவது வேலை இருக்குங்களா? வேறு ஏதாவது வேலை இருக்கா? நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை. ஆனால் தேவனுக்கு பல வேலை. ஆனால் பல வேலையில் நம்மளை பார்க்குறது முக்கியமான வேலை. தேவனுக்கு பல வேலை இருக்குது. எல்லாத்தையும் சரியாக நடத்தணும். நடந்து விட்டுட்டார் அப்படின்னா விடமாட்டார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அசம்பாவிதம் நடந்துடும். சரியாக அதை நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் விட நம்மளை பார்க்குறாரு. நம்மளுக்கு வேணுங்கிற இடையில நம்ம வேற போய் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒன்று அவர்கிட்ட கேட்டே இருப்போம். உடனே அந்த தேவைகளையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ நம்மளை பார்க்கறது தான், நம்மளை போஷிக்கிறது தான் அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ ஏன்னா பாருங்க, திரட்சியான ஜனம்னு சொல்லி நம்மளை தேவன் கூப்பிடலைங்க. சின்ன ஜனங்கள், கொஞ்சமான ஜனங்கள், ரொம்ப கொஞ்சம். நம்ம அந்த கொஞ்சமான ஜனங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை கூப்பிட்டு இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை அருமையாக சொல்லிட்டு வர்றார். ஸோ இந்த வசனங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதற்கேற்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் அங்கே இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படி அந்த ஒரு வார்த்தைகளுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் தேவன் வந்து கொடுத்துருக்காருன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகம் எவ்வளோ மகத்துவங்களை அது உடையதாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸோ முதல் நாள் அங்கே தேவன் முடிக்கிறார். ஸோ முடிக்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 1:5. ஆதியாகமம் 1:5. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஸோ முதல் நாளை முடிக்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளை குறிக்குதா? ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை குறிக்குதா? குறிக்குதுங்களா? சரி, பார்க்கலாம், வசனங்களில் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 12 AM துவங்கி 11:59 PM முடியுது. 12 AM தொடங்கி 11:59 PM அது வந்து முடியுது. ஸோ அப்படின்னா விடியற்காலமும் சாயங்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். ஏன்னா அது வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா AM 12 AM விடியற்காலம். ஸோ அப்படி தான் வந்திருக்கணும். ஆனால் பாருங்கள், யூதர்களுக்கு 6 PM துவங்கி 5:59 PM வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சாயங்காலம் விடியற்காலம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் அல்ல. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் அல்ல. இது ஒரு நீண்ட காலப்பகுதி. ஆதியாகமம் 1:5 படிச்சோம் இல்லைங்களா? விடியற்காலமும் சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இது 24 மணி நேரங்கள் கொண்ட ஒரு நாள் அல்ல. இது ஒரு நீண்ட காலப்பகுதி. ஸோ இது நம்ம கவனிக்கும் போது இது அந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு யோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ நாள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் யோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. YOME அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்படின்னா யோம் அப்படின்னா நீண்ட காலப்பகுதி, அதாவது ஒரு லாங் பீரியட். எப்போ அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு லாங் பீரியட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இதை நாம் எப்படி நம்மளுக்கு புரியும்படி தேவன் விளக்குறார் அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். ஸோ அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஸோ சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். அப்போ இங்கே சாயங்காலம் அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு துன்பம் நிறைந்த காலப்பகுதி. சாயங்காலம் அப்படிங்கிறது மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு துன்பம் நிறைந்த காலப்பகுதி அது குறிக்குது. அதே போல் விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். அப்போ விடியற்காலத்தில் களிப்பு அப்படிங்கிறது களிப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். ஸோ விடியற்காலம் அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சாயங்காலத்துல அழுகை தங்குது, ஏன்னா சூரியன் இல்லை. விடியற் காலத்துல களிப்புண்டாகும், அது சூரிய உதயமாகுது. ஸோ அதுக்கு தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் யாருங்க? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்றாங்க. ஸோ அதனுடைய செட்டைகளின் கீழ், அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழே தான், அவருடைய பராமரிப்பின் கீழே தான் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் வியாதியில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு அபாத்திரராக அவங்க இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஸோ ஒட்டுமொத்த உலகமும் எப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே சொல்கிறார், அவர் செட்டைகளின் கீழே, அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழே தான் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சியில் தான் உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு காரியங்கள் அங்கே மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ சாயங்காலம் அப்படிங்கிறது 6000 வருஷ பாவத்தினுடைய சாபத்தினுடைய ஒரு நிலைமையை அது அடையாளப்படுத்துது. அதே போல் விடியற்காலம் அப்படிங்கிறது பாவத்திலிருந்து மனுக்குலம் ஒரு மீட்பை பெற்று மீண்டும் தேவனுடைய சந்ததியாக உருமாறக்கூடிய 1000 வருட காலப்பகுதி அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காலப்பகுதி முடிஞ்சு என்றென்றைக்கும் அழியாத பிதாவாகிய தேவனுடைய ஆளுகையின் அடுத்த நாள் தொடங்குங்க. ஸோ 1000 வருடத்துக்கு அப்புறம் என்றென்றைக்கும் அழியாத பிதாவாகிய தேவனுடைய அடுத்த நாள் அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதைத்தான் அடையாளமாக நம்ம கவனிக்கிறோம். சாயங்காலமும் விடியற்காலம் அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்னா, அதாவது ஒரு காலப்பகுதி முடிஞ்சு அப்படின்னா ஒரு திட்டம் முடிஞ்சு தேவனுடைய அடுத்த திட்டம் தொடங்குவதை அந்த வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் அல்ல அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். சரி, பைபிளில் ஒரு வசனம் எடுக்கலாம். யோபு 34:13. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஸோ இங்கே பார்க்குறோம், மீண்டும் ஒரு முறை வாசிங்க. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? யாருங்க? கேள்வி இப்போ நமக்கு தான். ஸோ பூமியின் மேலே அதிகாரம் கொடுத்தவர் யார்?
பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யாருங்க? இதுக்கு யார் அளவு நூல் பிடிச்சது? இதுக்கு யார் அளவு நூல் பிடிச்சது? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் பிதாவாகிய தேவன் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே 38:18 கூட வாசிங்க. நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. ஸோ நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? பூமியினுடைய விஷயங்களை, வானத்தினுடைய விஷயம் கொஞ்சம் பார்த்தோம். பூமியினுடைய விஷயங்களை நாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறோமா? ஸோ இதையெல்லாம் வந்து அறிஞ்சிருந்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே 33ஆம் வசனம் கூட வாசிங்க. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியாய் ஆளுமையை நீ திட்டம் பண்ணுவாயோ? ஸோ வானத்தின் நியமங்களை நீயே அறிவாயோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் பூமியினுடைய விஷயங்களையும் வானங்களுடைய விஷயங்களையும் அவர் பிரம்மாண்டமான படைப்பினுடைய கிரியைகளை நம்ம வந்து உணர்ந்து கொள்கிறோம். ஸோ தேவனுடைய கிரியைகள் ரொம்ப 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 திரளாக இருக்குது. அது அளவிட முடியாத விஷயங்கள், அது எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு காரியங்களாக இருக்குது. அதான் ஏசாயா 40 வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, 40:15 இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசு போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குறாருங்களா தேவன். பெரிய தீவை ஒரு அணு போல தூக்குறாராம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தூக்குனார் சுனாமி விட்டு, பார்த்தங்களா? பல தீவுகள் என்ன ஆச்சுங்க, சுமத்ரா தீவு அதெல்லாம் வந்து நிறைய போச்சு. ஸோ ஒரு தீவுகளை ஒரு அணுவை போல அப்படி தூக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுறாங்க. நம்மள ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, ஜீரோவிலும் ஜீரோ, சூனியத்திலும் சூனியம். ஸோ மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஸோ இப்படி இருக்க தேவனை நம்ம யாரு கூட கம்பேர் பண்ண முடியும்? ஸோ எந்த சாயலை அவருக்கு நம்ம ஒப்பிட்டு பேச முடியும்? ஸோ நம்முடைய தேவன் ரொம்ப படைப்பினுடைய பிரம்மாண்டமுடைய ஒரு தேவனாக இருக்கிறார். அதே போல ஏசாயா 40:12 கூட வாசிங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஸோ தேவன் பாருங்க, தண்ணீரை தன்னுடைய கைப்பிடியால் அளந்துருவாங்களா. தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு. அதைய ஒரு கைப்பிடியால் அளந்துருவார். வானத்துக்கு அளவு சொல்ல முடியுங்களா? இங்கே தொடங்கி பிரதர் இங்கே முடியுதுன்னு சொல்ல முடியுங்களா வானத்தை? ஸோ வானத்தை எப்படி அளக்குறாருங்களா? ஜான் அளவா, ஒரு ஜான் தான் வானம். அப்படின்னா தேவன் எவ்வளோ பெரியவர். ஸோ வானத்தை ஜான் அளவாய் அளந்து பிரமாணித்து பூமியின் மண்ணை ஒரு மரக்காலில் எப்பால் அடக்கிறார். ஸோ பர்வதங்களை வந்து துலாக்கோளாலும் மலைகளை தராசிலும் நிறுத்துறாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பர்வதம் இருக்குன்னு சொல்கிறோம், பெரிய பெரிய மலைகள் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தேவன் எப்படி பண்ணுறாரா, அது தராசில் நிறுத்துகிறார். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான தேவன் மத்தியில், படைப்புகளினுடைய விஷயங்கள் மத்தியில் நாம் ஏமாத்துறோங்க. தாவீது ராஜா சொன்ன ஒரு வசனம் தான், கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலேயே போகணும். அதுதான் நம்மளுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இதுதான் வானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன பகுதி நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வானங்கள் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து படிச்சு. அடுத்தது நமக்கு வரலாம். நம்மள ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரம்மாண்டமான தேவனுடைய செயல்பாடுகள், படைப்பினுடைய விஷயங்கள் இருக்குது, செய்கைகள் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பகுதி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், மனிதனுடைய இருதயம். ஸோ மனிதனுடைய இருதயத்தை இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் ரொம்பவுமே மகத்துவம் நிறைந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதனுடைய சிருஷ்டிப்பு தான்.
ஸோ மனிதனுடைய சிருஷ்டிப்பின் அம்சங்களை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் ஒரே நிறமா இருக்கிறாங்களா? எல்லாரும் சிகப்புனா சிகப்பாவே இருக்கிறாங்களா? எல்லாரும் மாநிறம்னா மாநிறமாவே இருக்கிறாங்களா? ஆனா பாருங்க, முக அமைப்புகள் கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா வெவ்வேறு விதமாக தான் கொடுத்துருக்காரு. முக அமைப்புகள் கூட வெவ்வேறு விதமாகத்தான். ஸோ தேவன் எவ்வளோ அருமையா ஒரு மனிதனை உருவாக்குறாரு. பொதுவா விலங்குகள் எடுத்துட்டா யானை அப்படின்னா அதுக்கு ஒரே உருவம் தான், ஒரே ஒரு ஜாடை தான் இருக்கு. அதே போல ஒரு கழுதை எடுத்துட்டா, ஒரு குதிரை எடுத்துட்டா கலர் வேணா மாறலாம், ஆனா அதனுடைய முக அமைப்புகள் மாறுங்களா? மனுஷன் முக அமைப்பு மாறுமா? ஒரே மாதிரி படிச்சாரா? முக அமைப்புகள் மாறி இருக்குங்களா? மாறி தானே இருக்கு. ஸோ அதுதான் பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு அனந்த ஞானம் இருக்குது. ஒரே மாதிரி பாருங்க, விலங்குகள் ஒரு மாதிரி படைக்கிறார், பறவைகள் ஒரு மாதிரி படைக்கிறார், கேலக்சி எல்லாம் ஒரு மாதிரி படைக்கிறார், மனுஷனை ஒரு மாதிரி படைக்கிறார். இப்படி பிரம்மாண்டமாக தேவன் வந்து படைக்கிறார். ஸோ தேவனுடைய படைப்பில் அந்த மனுஷனுடைய அந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு படைப்பாக இருக்குது. ஸோ பூமியினுடைய சிருஷ்டிப்புகளில் ரொம்பவுமே மகத்துவம் நிறைந்தது மனிதனுடைய சிருஷ்டிப்பு. மனிதனுடைய உடற்கூறு, அந்த உடல் பாகங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்து படிக்கலாம். தேவன் அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவன் அதில் புதையல் வச்சிருக்கிறார். ஸோ ஒரே ஒரு 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 பகுதி பாகம் குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய இருதயம். ஸோ தாயினுடைய வயிற்றில் கரு உருவான அந்த ஒரு 18ஆம் நாள் அந்த ஒரு மனித இருதயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது உருவாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 18ஆம் நாள் மனித இருதயம் உருவாகுது. அதே மாதிரி 21 நாட்களில் இதய துடிப்பு வந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி 21 நாட்கள், அதாவது 18லேருந்து 21 நாட்கள் அது வந்து துடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது எப்போ நிற்குதுங்க? எப்போ நிற்குது? மரணத்து வரைக்கும் அது என்ன ஆகுதுங்க? டப் 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 அப்படின்னு துடிச்சிட்டே தான் இருக்குது. அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறாருங்க? துடிக்க வச்சுட்டே தான் இருக்கிறார். அவருடைய அந்த ஆதீனத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு சொல்லி பண்ணால் அது துடிக்க வச்சுட்டே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஹார்ட் படத்தில் கூட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மேலும் இதை குடித்து பார்க்கும்போது இது 18ஆம் நாள் அது வந்து தொடங்கி அது மரணிக்கும் வரைக்கும் அது நிற்காமல் துடிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சராசரி மனுஷனுடைய வாழ்வில் 1 மில்லியன் பேரல் அளவு ரத்தத்தை வெளியேற்றம் அது வந்து அந்த இருதயம் வந்து செய்துங்களாம். 1 மில்லியன் பேரல் அளவு. அப்போ இதை மில்லியத்துக்கு சைபர்லாம் கணக்கு பார்த்தோங்களா? எத்தனை சைபர்? 6 சைபர். ஸோ அவ்வளோ மில்லியன் பேரல் அளவு. இந்த மாதிரி பேரல் நம்ம வீட்டில் இருக்கிறது 500 லிட்டர் ஒரே பேரல் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ பாருங்கள், இந்த இருதயம் இவ்வளோண்டு ஒரு சின்ன ஒரு பகுதி தான், பாகம் தான். இதில் வந்து கவனிக்கும் பொழுது அது 1 மில்லியன் பேரல் அளவு ரத்தத்தை அது வந்து வெளியேற்றம் செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு ஃப்ளோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு கருவி மூலமாக அந்த ஒரு கருவி வந்து அடுத்து சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு கருவி வந்து ஒரு ப்ரெஷர் இது கொடுத்தா அந்த சைடு திருகுனா அது மேலே போய் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு இருதயத்தில் வச்சுருக்கார், சிஸ்டம் வச்சுருக்கார். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் 1,00,000 முறை இதயம் துடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 1,00,000 முறை இதயம் துடிக்குது. அது துடிச்சா தான் நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறத என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் அப்படி துடிக்கும்போது 2000 கேலன் ரத்தம் வந்து 60,000 மைல்கள் நீளமுடைய இரத்த நாளங்களுக்குள்ள பாய்தான். நம்முடைய உடலுக்குள்ள 60,000 மைல்கள், சரிங்களா, ரத்த நாளங்கள் இருக்குங்களா. அப்படி தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சுருக்கு பையில சுருக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காரு. இந்த உடல்ல சுருக்கி வச்சிருக்காரு அப்படி. ஸோ அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. அதாவது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 11 அடுக்குமாடி கட்டிடம் அளவு ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகுதான். 11 அடுக்குமாடி கட்டடம், இது 4 மாடி. 11 அடுக்குமாடினா இந்த மாதிரி நம்முடைய உடல்ல ரத்தம் அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரு ப்ரெஷர் இப்படி கொடுத்தோம்னா அப்படியே டக்குன்னு மேலே போயிட்டு கீழே வருது இல்லைங்களா, அந்த மாதிரி 11 அடுக்குமாடி கட்டிடம் அளவு அது வந்து பாய்வு செய்யப்படும் சொல்லி சொல்கிறாங்க.
ஒவ்வொரு நாளும் 1,00,000 முறை இருதயம் துடிக்குது. அப்படி துடிக்கிறதுனால 2000 கேலன்ஸ் ரத்தம் வந்து 60,000 மைல்கள் நீளமுடைய ரத்த நாளங்களுக்குள்ள போகுது. இந்த நாளங்களினுடைய அளவை கொண்டு, அந்த 60,000 மைல்கள் அந்த ஒரு ரத்த நாளங்களுடைய அளவை கொண்டு பூமியை ஏறத்தாழ 3 முறைக்கு சுற்றி வரலாம். பூமியை ஏறத்தாழ 3 முறைக்கு சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நாம் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா, 60,000 மைல்கள் கொண்ட ஒரு நீளமான ஒரு பெரிய கயிறு, 60,000 மைல் நீளமுள்ள ஒரு பெரிய கயிறு, அதை சுருட்டி 60,000 மைல் ஸ்டார்டிங்லேருந்து சுருட்டிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு சுருக்கு பையில் போட்டு வச்சு எப்படி இருக்கு? அமுத்தி கிமுத்தி போட்டு இப்படி கட்டி வச்சு எப்படி இருக்கு? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரத்த நாளங்களை நம்முடைய உடலுக்குள்ள, அந்த ஒரு இருதயத்துக்குள்ள கட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒரு தசைகளாகத்தான் இருக்கு. ஒரு சில ஆப்ரேஷன் வந்து டாக்டரே செய்ய மாட்டாங்க. மேல் தோல் வரைக்கும் அவங்க வந்து செஞ்சிருவாங்க. உள்ள எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த உணவு குடல்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து செய்யும்போது மேலெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஆனால் உள்ள செய்யணும் அப்படின்னா உள்ள சின்ன சின்ன நரம்புகள் போகும். தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிளட்டு நிற்காது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதனால் அதான் வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனெல்லாம் சொல்லிடுவாங்க. முதல்ல இது ரொம்ப ரிஸ்க்குங்க, இது செய்ய முடியாதுங்க அப்படின்றவாங்க. ஸோ அது ஏன்னா இந்த சின்ன சின்ன ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த ரத்த நாளங்கள் எல்லாம் இப்போ படிக்கிறோம் இல்லைங்களா, 60,000 மைல்கள் தூரம் இருக்கிற அளவுக்கு அந்த ரத்த நாளங்கள் இருக்குதுன்னா, அப்போ அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்கும். தேவன் எப்படி அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கார். அதெல்லாம் அப்படியே அந்த ஒயரிங், இந்த கரண்ட் கம்பத்தில் பார்த்தா பெரிய பெரிய ஒயரெல்லாம் நிறைய ஒயர் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எதை தொட்டு எதை ஃபீஸ் போட ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மட்டும்தான் ஞானமுள்ள ஒரு சிருஷ்டிகராக இருந்து அவர் வந்து படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு சுருக்கு பையில் அடைக்கிற மாதிரி மனுஷனுடைய உடலில் சரியான கோணத்தில் சரியான வேலைக்கு அடைச்சி வச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதெல்லாத்தையும் யார் அடைச்சி வச்சா? யாருங்க அடைச்சி வச்சா? பாடத்தின் தலைப்பு என்னங்க? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அவர் தான் அடைச்சி வச்சிருக்கிறார். ஸோ சரியான வேலைக்கு அடைச்சி வச்சிருக்காரு. அதுதான் முக்கியம். எந்த பார்ட்டை எதுக்காக அடைச்சி வைக்கணும், எந்த நரம்பை எதுக்காக அடைச்சி வைக்கணும், எந்த நரம்பை எதுக்காக செயல்பட வைக்கணும், தேவன் தாங்க சரியா வச்சிருக்கிறார். ஸோ இது நம்மளுடைய சின்ன மூளையில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்போ படித்தோம் இல்லைங்களா, இவ்வளோ பார்த்தோம், ஒரு மணி நேரம் பார்த்தோம். இந்த 1 மணி நேரத்தில் எல்லா விஷயங்களும் நம்முடைய நினைவுகள் நிற்குதா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ண முடியுதுங்க, அது மட்டும் மைண்டில் நல்லா நிற்குது. ஸோ ஒரு நாளினுடைய அந்த ஒரு சிருஷ்டிப்பின் வசனத்தில் ஒரு பாகம் மட்டும் அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்துச்சு. அதே போல் அதனுடைய படைப்பினுடைய சாராம்சங்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ நம்முடைய தேவனுடைய ஞானத்தை பற்றி அறிந்து கொள்வது பாருங்கள், நம்மளுக்கு எந்த விதத்திலும் நம்ம தகுதி இல்லாதவங்க தான். இந்த தேவனுடைய ஞானத்தை பற்றி, அவருடைய பிரம்மாண்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு தகுதி இல்லை தான். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைச்சி அவருடைய மகத்துவமான சத்தியங்களை சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, மனிதனுடைய உடல் உறுப்புல இந்த இருதயத்திலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கண் இருக்குது, மூளை இருக்குது, அப்புறம் லிவர் இருக்குது, குடல்கள் இருக்குது, கால், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ பிரம்மாண்டங்கள் தேவன் வச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்முடைய பிரகாசமான மனக்கண்களில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உணர்ந்து கொள்ள முடியும், அன்புக்குரிய சகோதர சோதரர்களே. ஸோ இப்படி ஒன்றும், அதாவது இயற்கை மாற்றமாகவோ அல்லது வந்து அறிவியலில் சொல்லப்பட்டதின் பிரகாரமாக விலங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய படைப்பினுடைய விஷயங்களை வந்து படிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க இல்லைங்களா, மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தா அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் நம்ப முடியுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அறிவியலில் சொல்லுது. லெமூரியா கண்டத்தில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, பனி இருந்தாங்க, நல்லா சொல்லுது. ஆனால் பாருங்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய கூற்றின்படி 6000 வருஷங்களாக மனுஷன் வாழ்கிறான். இதுதான் சரி. அதே போல் அந்த 6000 வருஷத்திலும் கூட மனிதனுடைய செயல்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எப்படி மனுஷனை தேவன் படைச்சாரோ, அவர் பாவத்துக்குள்ளே போயிட்டார். அது தொடர்ந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் தொடர்ந்து அது வந்துட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம்.
அதே போல மனுஷன் வாழ தகுதியான இடம் எதுதான் அப்படின்னா எதுங்க? மனுஷன் வாழ்வதற்கு தகுதியான இடம் பூமி தான். மனுஷன் குடியிருப்புக்கு தகுதியானது பூமி தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? செவ்வாய் கிரகத்துல போய் ஃபிளாட் போடலாங்கிறாங்க. முடியுங்களா? நடக்குமா? தேவன் சொல்லிட்டார் வசனத்துல. இன்னைக்கு நிறைய கோடிகள் செலவு பண்ணி ராக்கெட் விடுறாங்க. விட்டு அந்த செவ்வாய் கிரகத்துல மனுஷன் வாழ முடியுமா? அங்கெல்லாம் இருக்க முடியுமா? அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா தேவன் மனுஷன் குடியிருப்பதற்கு இந்த பூமி தான் சிறந்தது. மனுஷன் வாழ்வதற்கு சரியான வசிப்பிடம் இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றார். இன்னைக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது அது மாறிட்டே இருக்குங்க. அறிவியல் அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை கடவுள் எல்லாம் படைக்கலைங்க, இயற்கைங்க, இது இயற்கையாவே வந்துருச்சு அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கிட்ட போய் சொன்னா, இன்னைக்கு இந்த உலகம் இயற்கையாவே வந்துருச்சு. இயற்கையா எப்படி வரும்? ஒரு மனிதன் இயற்கையா உருவாக முடியுமா? ஒரு மனிதன் இயற்கையா உருவாக முடியுங்களா? முடியாது. ஒரு படைப்பு, அந்த படைச்சவர் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கார். அதன் பிரகாரமாகத்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, இன்னைக்கு சயின்ஸில் 9 நவகிரகங்கள் குறித்து ரொம்ப பெருமையாக பேசினாங்க. 9 நவகிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதில் இன்னைக்கு ஒரு கோள் இல்லைன்ட்டாங்க, ஒரு கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். சயின்ஸ் அப்படிங்கிறது அது மாறிட்டே இருக்கும். ஆனால் பாருங்க, மாறாதது தேவனுடைய வசனங்களும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியில தேவன் வானங்களை படைச்சார் அப்படின்னா படைச்சார், பூமியை சிருஷ்டித்தார். அது மாறாது. ஆனால் சயின்ஸ் அப்படிங்கிறது அது மாறும். இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ தேவனுடைய மகா பெரிய திட்டமும் அவருடைய சத்தியமும் என்றென்றைக்கும் அது மாறாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அறிவியல் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்முடைய சத்திய நாலேஜுக்கு ஒரு சில தகவல்களுக்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ அறிவியல் சொல்றது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு கூட இசைவா இருக்குதா பார்க்கலாம். அதாவது அதனுடைய சத்தங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள் படித்த 19ஆம் சங்கீதத்தில். ஆனால் அறிவியலில் அந்த டெலஸ்கோப் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியாது? சத்தங்கள் நம்மளால் கேட்க முடியுது. ஸோ அறிவியல் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு ஒத்து இருக்குதா, மேட்ச் ஆகுதா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும், அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். ஸோ தேவனுடைய மகா பெரிய திட்டம், அதை குறித்துதான சில கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டு மரிக்கணும்? இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டு மரிக்கணும்? தன்னுடைய சொந்த குமாரனுடைய அந்த ஒரு மரணமும் வேதனைகளும் பாடுகளும் இல்லாம தேவன் அந்த ஒரு மனுக்குலத்தை ரட்சித்திருக்கலாம் இல்லைங்களா? அவ்வளவு பாடுபட்டு மரிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அதாவது ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மனுஷன் அங்க வந்து ஈட்டுக்கிரயம் செலுத்தணும், சரிநிகர் சமானம் கொடுக்கணும். ஓகே, மரிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். ஆனா பாடுபட்டு மரிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா? இப்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுதான் வந்து நீதி. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அந்த மனுஷனுக்கு சரிநிகரா வந்து கர்த்தர் வந்து அவர் வந்து ஈடுபலி கொடுக்கணும். ஆனா அவ்வளவு பாடுபட்டு மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இந்த கேள்விகள் நம்மளுக்கு பொதுவானதாக இருந்துட்டாலும் பாருங்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமா படிக்கிறதுனால தேவன் இதைய வேறு விதத்தில் கையாண்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதாவது தேவன் குறித்து படிக்கும் பொழுது தேவன் எல்லா விஷயங்களையும் திறம்பட கையாளக்கூடிய வல்லமை படைத்தவராகத்தான் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை அது ரொம்ப திறம்பட இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து மிகுந்த ஞானமும் சர்வ வல்லமையும் உடைய ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு சில கேள்விகள், கொஞ்ச நாட்களுக்கு ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பாவம் செஞ்சிட்டாரு. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வந்து விலக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு கீழ்ப்படியாமையினுடைய சாபங்களை தண்டனைகள் எல்லாம் அனுபவிக்கிறார். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு அவர் வந்து சம்பாதிக்கிறார். பூமி முள்ளும் குறுக்கும் இதெல்லாம் வந்து முளைக்குது. அதைத்தான் வருத்தத்தோடு அதனுடைய பலனை சாப்பிட்றார். அவரை வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பாம ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே வச்சிருந்தார் வைங்க, எப்படி இருந்திருக்கு? அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருப்பாரா? அவருடைய சந்ததி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்குமா? அதே போல நன்மையை மாத்திரம் மனுக்குலத்துக்கு கொடுத்திருந்தா தீமையினுடைய அனுபவங்கள் தெரியுங்களா?
தெரியாது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை தேவன், அதாவது கழுகு தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து சுமப்பது போல அவர் தூக்கிட்டு தான் சுமந்தார். ஆனாலும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டாலும் அந்த ஜனங்கள் எப்படி தான் இருந்துட்டாங்கன்னா, முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாகவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவும் தான் அவங்க வந்து இருந்துட்டாங்க. ஸோ அந்த அனுபவங்கள் வந்து ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் ஒவ்வொன்றையும் சரியாக செஞ்சுட்டு வர்றார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பல்வேறு அனுபவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய மகிமையுள்ள ராஜ்யத்துக்குள்ள நாம் கடந்து செல்ல முடியும். அனுபவமே இல்லாம நம்ம போய் ஒரு ராஜாக்களாக நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு ராஜரீகம் பண்ணிட முடியும்? ஸோ அன்பின் கர்த்தருக்கே, தேவனுடைய செல்ல குமாரனுக்கே பல்வேறு அனுபவங்களின் வழியாகத்தான் அந்த ஒரு தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது அப்படின்னா, அற்பரும் நீசருமாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு கசப்பான அனுபவங்கள் நிகழுதான், நிச்சயமாக நம்மளுக்கு தேவன் ஒரு சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கார். அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதம், சரீர பிரகாரமா இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் மத்தியில் இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம். பல்வேறு விதங்கள்ல அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு கடந்து வரும். ஸோ தேவன் அனுமதிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவங்களுக்குள்ள கடந்து போகும் பொழுது நம்ம தேவனைத்தான் நினைக்கணும். கர்த்தர் அப்படித்தான் நினைச்சார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பிதாவாகிய தேவனை மட்டுமே அவர் நோக்கி பார்க்கக்கூடியவராகத்தான் இருந்துட்டாரு. அதே போலதான் நம்மளும் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய ஞானம் ரொம்ப ஆழமானது. அந்த ஆழத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அந்த போறதுக்குண்டான வழிமுறைகள் தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய பரிசுத்த வேதாகமத்துல வந்து கொடுத்துட்டு வர்றார். ஸோ மிகுந்த ஞானமுள்ளவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். மகா பெரிதான ஒரு திட்டத்தை நம்மளுக்காக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அறிவாற்றல் மிகுந்த அந்த ஒரு அறிவினுடைய படைப்புகள், தேவனுடைய அறிவாற்றல் மிகுந்த படைப்புகளை கவனிக்கும் பொழுது பாருங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, கேருபீன்கள் இருக்கிறாங்க, செராபீன்கள் இருக்கிறாங்க, மனுக்குலம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அனைத்து படைப்புகள் அவர் மேல அளவு கடந்த விசுவாசம் வச்சிருக்கணும். அதுதான் தேவனுடைய அல்டிமேட் திட்டம். தேவனுடைய மகா பெரிய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய அனைத்து படைப்புகளுமே அவர் மேல அளவு கடந்த விசுவாசம் வச்சிருக்கணும். சாதாரணமான விசுவாசம் இல்லை. நம்ம என்ன சத்தியம் கேட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வந்துருக்குறோங்க, பேசிக் கிளாஸ் கேட்டு என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம், மோஸ்ட் ஹோலி ஃபைத். ஸோ மகா பரிசுத்தமான விசுவாசம் சத்தியம் கேட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த ஒரு விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அளவில்லாத விசுவாசம் தேவன் மேலே வச்சிருக்கணும். ஸோ அப்படி அளவில்லாத விசுவாசம் வச்சிருக்கணும் அப்படின்னா அளவில்லாத சோதனைகள் கூட வரும். அந்த சோதனைகளின் மத்தியில் தாங்க அவர் மேலே அளவு கடந்த விசுவாசம் வைக்க முடியும். எதுவுமே சோதனைகளே இல்லாமல் நம்ம எப்படி அவர் மேலே விசுவாசம் வைக்க முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஸோ விசுவாசம் சோதிக்கப்படணும் அப்படிங்கிறது அது அவசியமாக இருக்குது. அது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அனைவருமே சோதனைக்குட்படணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்களமும் சோதனைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடிய நமக்கும் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் சோதனையினுடைய ஒரு காலப்பகுதிகளாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அனைவரும் சோதனைக்கு உட்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய தெய்வீக நோக்கம். ஸோ அவருடைய அறிவாற்றல் உள்ள அந்த ஒரு படைப்புகள் அனைத்துமே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தன்மைகளையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பிரம்மாண்டங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லினா புரிந்து கொள்ளும். வெளிப்படுத்தல் 5:13 கூட வாசிங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஸோ ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த முழு மனசோட அவர் போற்றணும். இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முழு மனசோட அவரை வந்து போற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அவர் தான் அந்த சர்வத்துக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார். த ஒன் அண்ட் ஒன்லி அல்மைட்டி காட் யாவே, அவர் தான் எல்லாமே. ஸோ அதுதான் நம்ம வந்து முழு மனசோட நம்ம வந்து அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், துதிக்கணும். ஸோ தன்னுடைய சிருஷ்டிகருக்கு தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிப்பவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். தன்னுடைய சிருஷ்டிகருக்கு தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்து காமிப்பவங்க தான் நித்திய ஜீவனை அங்கே வந்து என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும்.
அதை நிரூபிக்காதவர்கள் நித்திய அக்கினியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அழிக்கப்படுவார்கள். ஸோ மனுஷன் படைக்கப்படும் வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் பாவத்தின் தண்டனை மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் சொல்றார். அதனாலதான் தன்னுடைய ராஜ்யத்தில் நீதிமான்கள் என்றென்றும் அரசாழ்வார்கள். நீதிமான்கள் தான் என்றென்றும் அரசாள முடியும் அவர் ராஜ்யத்தில். பாவிகளும் துன்மார்க்கரும் ஆளுகை செய்ய முடியுங்களா? அது முடியாது. அவங்க அழிந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒருவன் பாவத்தின் விளைவுகளை அறிந்தவராக இருந்துட்டா பாவத்தை யாரும் தேர்வு செய்ய மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், அது முதலே தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. அப்படித்தானே இருப்பாங்க. ஆனால் பார்க்குறோம் பாருங்க, அதாவது நன்மையை மாத்திரமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு மனிதன் இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு தீமையினுடைய அனுபவம் இருக்காது. யோபு பக்தன் சொன்னார் இல்லைங்களா, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஒரு பைத்தியக்காரி பேசுற மாதிரி நீ பேசுற. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறணும், அனுபவங்களும் பெறணும், சோதனைகளும் வரணும், கஷ்டங்களும் இருக்கணும், பாடுகளும் இருக்கணும். எல்லாமே நன்மையா இருந்துட்டா தேவனை நாம் என்ன பண்ண மாட்டோங்க, நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஸோ நன்மையை பெற்ற நாம் தீமையும் என்ன பண்ணணும்னா அதான் நன்மையை மாத்திரமே தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு சந்ததி அது உருவாயிட்டா அதில் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ கீழ்ப்படியாமையினால் ஒரு சந்ததி ஆதாம் மூலம் உருவாகணும். ஸோ முந்தின ஆதாம் அவர் கீழ்ப்படியாமை போயிட்டாரு. அவருக்காக பிந்தின ஆதாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக அவர் வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம பாருங்க, பாவம் அப்படிங்கிறது ஒருத்தரை கீழ் இழுத்து செல்லும். பாவம் அப்படிங்கிறது தேவனுடைய மேன்மையான ஒரு ஸ்தானத்திலிருந்து கீழ் இழுத்து செல்லும். ஆனால் நம்ம மேலானவைகளை நோக்குவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். மேலானவைகளை நாம் பற்றி பிடித்துக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ அதே போல ஒவ்வொருவரும் தனக்கானவனை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஸோ மற்றவருக்காக நாம் என்ன பண்ணணும்னா நாம் இன்னும் தத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மளுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிருபையினுடைய ஸ்லாக்கியங்களாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு நித்தியத்திற்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்க, இது கர்த்தருக்கே இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. ஆதாம் விழும் வரைக்கும் தேவதூதர்கள் அப்படி ஒரு பாவத்திற்கான அந்த ஒரு சோதனையை அவங்க வந்து பார்க்கல. தீமையின் விளைவுகளை அவங்களும் வந்து என்ன பண்ணலன்னா பார்க்கல. ஸோ தேவ தூதர்களுக்கு கூட அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா சோதனைகள் கொடுக்குறார். ஸோ ஆவியிலும் உண்மையிலும் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு விருப்பமாக ஒரு வாஞ்சியாக இருக்குது. அப்படி செய்யாதவங்க அழிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் சாத்தானுடைய ஒரு தந்திரம், ஏன்னா அவன் தான் முதல் அக்கிரமக்காரன். சாத்தான் தான் முதல் அக்கிரமக்காரன், ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அவர் தான். ஸோ அந்த முதல் அக்கிரமக்காரன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தேவ தூதர்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விழுக வைக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ விழுந்து போன அந்த ஒரு மனுக்குலத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அடுத்து யூதா 6ஆம் வசனம். யூதா 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால கட்டி அந்தகாரத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அடைச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி சொல்றார். ஸோ அங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. அதாவது சாத்தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஏவாள் மூலியமாக அங்கே ஒரு மீறுதலை உலகில் கொண்டு வந்திருக்கார். ஸோ அவர் தான் முதல் அக்கிரமக்காரராக இருக்கிறார். சில தேவ தூதர்களும் இந்த ஒரு சோதனைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து அடிபணிஞ்சு அவங்க போயிட்டாங்க. சிலர் வந்து தேவனுக்கு விசுவாசமாக இருந்தாங்க, சிலர் வந்து சாத்தானுடைய சோதனைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களும் மகா பெரிய அந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தங்களுடைய சிருஷ்டிகருக்கு உண்மையாக இருந்த தூதர்களும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சோதனையில் விழுந்து போன அந்த ஒரு தூதர்கள் வந்து
நியாய தீர்ப்பினுடைய அந்த ஒரு நாளுக்காக அந்தகாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய ஞானமான திட்டம் எப்படி அங்கே செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவமும் பாவத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மரணமும் அதனால வரக்கூடிய அந்த ஒரு வேதனைகளும் அந்த ஒரு பாடுகளும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 6000 வருஷமா அது வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாவமும் சாவமும் நீங்கி அவருடைய 1000 வருட அரசாட்சியில மகா பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடைக்க போகுது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு. ஸோ அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவராக தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் முக்கிய பங்குல கொண்டு போறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நாளைக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தேவன் இன்றைய தினத்தில் சுவிசேஷ யுக காலப்பகுதியில் வாழக்கூடிய நமக்கு கிருபியாக கொடுத்துட்டு வர்றார். ஸோ ஒரு மனுஷனால பாவம் உண்டாயிருச்சு. ஸோ ஒரே மனுஷனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மீட்பும் சுக வாழ்வும் என்ன ஆகுது அப்படின்னா துளிர்க்கும் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அனைவரையும் மீட்டெடுப்பதற்கு ஒரே ரட்சகரை அங்கே தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்படுத்தியிருக்கார். ஸோ தேவன் பாருங்க, கவனிக்கலாங்க, தேவன் குறைஞ்சபட்சமானதை கொண்டு பிரம்மாண்டமான செயலை செய்யக்கூடிய ஞானம் படைத்தவராக இருக்கிறார். குறைஞ்சபட்சமாக இருக்கிறத கொண்டு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்வதற்கு ஞானம், வல்லமை, அன்பு மிகுந்த தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, குறைஞ்சபட்சமாக தான் இருக்கிறோம். குறைதான், நம்ம எல்லாமே குறைதான். நம்மளை கொண்டு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்ய போறார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? நம்ம கொண்டு தேவன் பிரம்மாண்டமான விஷயங்களை செய்கிறார். ஸோ தேவன் குறைந்தபட்சமானதை கொண்டு பிரம்மாண்டமான செயலை செய்யக்கூடிய ஞானம் படைத்தவர் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். ஸோ தேவன் தன்னுடைய முதல் சிருஷ்டிப்பின் தன் சொந்த குமாரனுடைய அந்த குமாரன் மாத்திரமே ஈடுபலி செலுத்த முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறார். ஸோ ஈடுபலி செலுத்துவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா மனித ரூபம் எடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வாசிக்கலாம், மத்தேயு 14:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஸோ தென் தேசத்து ராஜஸ்திரி, ஷேபா நாட்டு ராஜஸ்திரி, அந்த ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு சாலமோனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிற. சாலமோனே பெரியவர், அவரிலும் பெரியவர் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் நியாய தீர்ப்பு நாள்ல அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் செலுத்துவாள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல குற்றம் செலுத்துவாள். இந்த அம்மா சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காகத்தான் தென் தேசத்திலிருந்து வந்திருக்கு. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில பிரயாணம் பண்ணி அந்த அம்மா வந்திருக்கு. வந்து இவருடைய ஞானத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கவனிக்கிறோம். ஆனால் இங்கே சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை அதாவது சாலமோனிலும் பெரியவர் கர்த்தர். கரெக்டுங்களா? அப்ப கர்த்தரை சிருஷ்டித்தவர் அவர் எவ்வளவு பெரியவர்? எல்லாத்திலும் பெரியவர் கர்த்தர். வசனம் சொல்லுது சாலமோன் தான் அங்க இருக்கிறதுலயே பெருசு, அவரை விட பெருசு கர்த்தர். கர்த்தரையே சிருஷ்டித்தவர் பிதாவாகிய தேவன், அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவராக இருப்பார். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா அவரை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனுடைய ஞானம், அதை குறித்து நம்முடைய சின்ன மூளையில் உணர்ந்து கொள்ள முடியுமா? அல்லது ஒரு கிளாஸில் அதை கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னா முடியாது. ஸோ தேவனை குறித்து நம்ம அனுதினமும் படிக்கணும் அப்படின்னா இங்கே யாக்கோபு நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கிட்ட தான் கேட்கணுங்களா? சம்பூர்ணமாக கொடுக்குறவர் யார்? பிதாவாகிய தேவன். ஸோ அவர்கிட்ட நாம் என்ன பண்ணணும்னா போய் கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா அவர் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். ஸோ தேவனிடத்தில் கேட்கணும், அப்பொழுது அந்த ஞானம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவருக்குள் அறிவு, ஞானம் என்பவைகளினுடைய பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி நாம் வசனங்கள் படிக்கிறோம். ஸோ நீதிமொழிகள் 4:7 புத்தி சொல்றாரு பாருங்க, ஞானம் தான் முக்கியம்.
ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியம். ஞானம் தான் முக்கியம். நம்மளுக்கு 2 கண்மலைகள் இருக்கிறாங்க. ஒன்று ஞான கண்மலை, அப்புறம் நித்திய கண்மலை. பிதாவாகிய தேவன் ஞான கண்மலை கர்த்தர். ஸோ ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதித்து கொள்ளணும். ஸோ 1 கொரிந்தியர் 1:25 இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்குது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்குது. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த வசனம் புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த வசனம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் மனிதர்களுக்கு முட்டாள்தனமாக அல்லது பலவீனமாக தோன்றினாலும் அவை மனிதனின் ஞானம் மற்றும் பலத்தை விட உயர்ந்தவை. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாமே மனுஷனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரியோ அல்லது பிரம்மாண்டமாக எப்படி வேணா தெரியலாம். இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்டால் இதெல்லாம் இருக்குங்க, எங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் மூதாதையர் எழுதி வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்க்குறோம் பாருங்க, சர்வவல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் மனிதருக்கு முட்டாள்தனமாக அல்லது பலவீனமாக தோன்றினாலும் அது மனிதனுடைய ஞானம் மற்றும் பலத்தை விட உயர்ந்தது. ஏன்னா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அவருடைய ஞானத்தை நாம் அளவிட முடியாது, அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நம்மளுக்கு ஞானம் எங்கிருந்து வரணுங்க? பரத்திலிருந்து வரணும், உன்னதத்திலிருந்து வரணும். ஸோ பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா முதலாவது சுத்தமாயும், ரொம்ப அருமையாக சொல்றாரு பாருங்க, முதலாவது சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்குதுங்க. எதுனா பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஸோ நம்ம பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்குது. ஸோ எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியையும் ஞானத்தையும் நம்ம சம்பாதித்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களோட ஞான கண்மலை கூடயே போச்சுங்களா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்னைக்கும் அவருடைய 2ஆம் வருகையில் 1874 கர்த்தர் ராஜரீகமாக வந்து என்ன பண்றாரு சொல்லப்பட்ட ஞானத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த ஞானத்திற்கு நாம் இசைவாக என்ன பண்ணணும்னா நடக்கணும். அன்புக்குரிய சகோதர சோர்ல அதுதான் தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார். ஸோ ஒருவன் தன்னிடத்துல ஞானம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாலும் உலகத்தினுடைய ஞானம் அவங்கள ஒருபோதும் புத்திமானாக இருக்காது, தேவன் முன்பாக நிறுத்தாது. ஸோ உலகத்தின் விஷயங்கள் ஒளிஞ்சிரும், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வவங்க தான் நிலை நிற்க முடியும். அன்புக்குரிய சகோதர சோர்ல கடைசியாக இந்த வசனம் வாசிச்சு நிறைவு செய்யலாம். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஸோ கர்த்தர் தாங்க நம்மளுக்கு ஞானத்தை தர முடியும். அவருடைய வாயிலிருந்து, அவருடைய கிருபையினால தான், அந்த கிருபையின் ஸ்லாக்கியங்கள் மூலியமாக தான் நம்ம அறிவும் புத்தியும் நல்வாழ்வும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அன்புக்குரிய சகோதர தேவ சித்தம் செய்து தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்களை நாம் காண்பித்து தேவனுடைய புது சிருஷ்டியாக சென்று சேர தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.